எந்த மரத்துல வெத்தலை மாதிரி கொடியா இருக்கும் இதெல்லாமே மிளகு செடி. மிளகுலாம் சீசன் முடிஞ்சிருச்சு. அங்க 1-2 நிக்க அங்க காமிக்கிறோம் வாங்க. பிப்ரவரியில வந்தா தான் எல்லாமே சீசன் முடிஞ்சு வச்சு புதுசு வர ஆரம்பிச்சாச்சு. இது என்ன காய்? அது ஜாதிக்காய். ஜாதிக்காயா? முட்டு மடிக்க முடியாது, நிமிக்க முடியாத ஃப்ளெக்சிபிளி எடுக்காக நாங்கள் இதில் மெடிசன் தயாரிப்போம். இதில் 21 மூலிகை போட்டு 7 நாள் எண்ணெயில் அவிச்சு நாங்கள் இது ஆயிலாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த 21 மூலிகையோட வேரிகள் நம்ம பொட்டின மாதிரி வச்சுருக்கோம். ஓல்டு பெயினாக இருந்தால் 3 லட்ச ரூபாய் ஆப்ரேஷன் பண்ணவங்க கூட வந்து வாங்குவீங்க. இது ஆக்சிஜன் பியூரிஃபையிங் பிளான்ட், ஸ்னேக் பிளான்ட். நம்ம இது குரோட்டன்ஸ் மாதிரி நிறைய வீடுகளில் பார்த்துருப்போம். இது லேண்ட் லோட்டஸ், வாட்டர் லோட்டஸ் மாதிரி இது லேண்ட் லோட்டஸ். இது நிறைய ஸ்கின் டிசீஸ்க்கெலாம் நல்ல மருந்துன்னு சொன்னாங்க. வேக்ஸில் செஞ்சு வச்ச மாதிரி இருந்தது. எனக்கு இந்த லேண்ட் லோட்டஸ் பார்த்தா அனகொண்டா மூவியில் கிளைமேக்ஸில் பறிப்பாங்களே அந்த பூ மாதிரி இருந்தது. இந்த ஏலக்காய் 100 kg பறிச்சாங்கன்னா அது ட்ரை ஆகி வரும்போது அவங்களுக்கு 40 kg தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. திக்காக ஸ்ட்ராங்காக லோங்காக வரதுக்கும், ஏதாவது வெள்ளை முடி இருந்தால் வேரில் இருந்து கருப்பாகிறதுக்கும், உள்ள கருப்பு முடி வெள்ளை ஆகாமல் இருக்கிறதுக்கும், முடி இல்லாத இடத்துல புது முடி வரதுக்கெல்லாம் நாங்கள் ஹேர் ஆயில் பண்ணுறோம். 10 பெகந்தி துளசி ஆவலாக ஹிபிஸ்கஸ் 62 மூலிகை போட்டு 3 வகை ஆயில் போட்டு 5 கல் போட்டு நாங்கள் ஹேர் ஆயில் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு பாட்டில் 3 மந்த் 1% யூஸ் பண்ணியாலே போகும். இந்த பாப்பாவில் எப்பவுமே இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணால் இவளுக்கு 50 வயசான வெள்ளை முடி வராது. முடி அசிடிட்டி, புளிச்சி ஏப்பம் வருது, வயர் ஓப்பன் வருது, செமிக்காமல் இருக்கிறது, எண்ணெய் பண்ணுங்க சாப்பிட நெஞ்சு கிடைக்கிறது. தட் மீன்ஸ் பிளாட்டிங் ஸ்மெல் பண்ணுங்க. இந்தாங்க, இது வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நோய் வரும். லேடிஸில் அதிகமாக கண்டு வருகிறது பிசிஓடி, பிசிஓஎஸ், கர்ப்பப்பையில ஃபைப்ராய்ட்ஸ், யூட்ரஸ், யூரினல் மென்சப்போலம், வைட் டிஸ்சார்ஜ், இரகுலர் ஹார்மோன் ஆட்களுமே கண்டு வருகிற நோய் தான் இது. ஃபேட்டி லிவர், எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றவங்க, பிஸா, பர்கர், சமோசா வறுத்தது கொச்சது, என்ன பண்ணுங்க, ஆல்கஹால், இது அது ஏறு மூழ்கி போட்டு பாத்திரங்களுக்கு எல்லாம் நோய் இருக்குங்க. யாருக்கு எப்போது மலச்சிக்கல் வருதோ அப்போ அன்னைக்கு நைட்டு ஒரு டீஸ்பூன் வச்சு சாப்பிடுங்க. காலைல ஃப்ரீயாக டாய்லெட் போகணும். இப்போ மலச்சிக்கல் வரும்போது கவனிக்காமல் இருக்க போய் தான் நம்ம உள்ள ஒரு கட்டி மாதிரி சொல்றதுல ஆல்மோஸ்ட் இது வருஷத்துல ஒரு தடவை இந்தியில சர்ச் பண்ணும்போது அவங்க சொல்றதா நம்ம சொல்றோம். எங்க வீட்ல கதையே ஒண்ணு கொடி மாதிரி இருக்குல, அது சங்குப்பூ. இது சங்குப்பூ மெடிசன். இது பவுடராவோ ஆயிலா இருக்கு. டெய்லி நைட் பிள்ளைங்களுக்கு பால்ல கச்சி கொடுங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு மஸ்டா எல்லாம் கம்மியா மேடம் எல்லாம் ஓகே ஆயிடுச்சா?
கேட்டெல்லாம் தண்ணி அப்படி ஓட்டணும். மலைக்கு பின்னாடி தான் நமக்கு டேம். எஸ்பிபியோட ஃபஸ்ட்டு சாங் வந்து இங்கே தான் சொல்லுவேன் பாலத்துக்கு. நான் வந்து அந்த படம் 2வது ரிலீஸ் ஆச்சு. அப்படியா? சத்திரம் போட்டுருக்காங்க. சத்திரம் போகிற வழி மல்மலா ஃபால்ஸ் இது ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் தான். கீழே இறங்கி போகிறதுக்கு ஸ்டெப்ஸ்லாம் நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்காங்க. ஃபால்ஸை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தூரம் மட்டும் கல்லாக இருக்க இடத்துல கொஞ்சம் பார்த்து நடந்து போக வேண்டியிருக்குது. லேடிஸ் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்லாம் அவங்களே அலாட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ரொம்ப அழகான ஃபால்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துலலாம் நிறைய சினிமா ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பார்த்துருப்போம், நிறைய பாட்டில் அந்த இடம்லாம் பார்த்துருப்போம். இது எல்லாமே லெமன் கிராஸ் செடி. இந்த இடம் ஃபுல்லும் அப்படி ஒரு லெமன் கிராஸ் வாசனை. க்ரௌட் பிடிக்காது, ஆனால் ஒரு டூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த இடத்துக்கு வரலாம், நேச்சரை அனுபவிக்கலாம். பாயிண்ட்லலாம் இருந்து பார்த்தா அனிமல்ஸ் கூட பார்க்கலான்னு சொன்னாங்க. நாங்கள் 3 எலிஃபண்ட்ஸ் பார்த்தோம். ஆனால் ரொம்ப லாங்கில் இருந்தது, என்னால் ஜூம் பண்ண கூட முடியல, அவ்வளோ தூரத்தில் தெரிஞ்சது. இதை வந்து ஜீப் சஃபாரின்னு மட்டும் சொல்லக்கூடாது, இது வந்து ஒரு அட்வென்ச்சர் ரைடுன்னு தான் சொல்லலாம். முழுக்க ஆஃப் ரோட்லேயே தான் போகுது. ரோட்லலாம் வேணும்னே பெரிய பெரிய பாறை போட்டு வச்சு அது மேலே ஜீப் சாஞ்சிட்டு போகிற மாதிரி அப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. டூரிஸ்ட் வரவங்களுக்கு அது பிடிக்கும், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மேலே ரூஃப்லாம் அப்படி எடுத்து விட்டுறாங்க, அதனால் கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். டூரிஸ்ட்னு வரவங்க கண்டிப்பாக இதெல்லாம் என்ஜாய் பண்ணவும் தான் அவ்வளோ ஸ்பீடாக போகிறது இதெல்லாம். ஆனால் பெரியவங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. இது உங்களுக்கே தெரியும், வீடியோவே எடுக்க முடியல, அவ்வளோ ஆடி ஆடி போனது. மொபைல் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜீப் ஆளையே தூக்கி கீழே போட்டுரும் போல இருந்தது. டிரைவர் நல்லா டிரைவ் பண்ணார். எங்கள் டிரைவர் தான் கைடும். நிறைய அந்தந்த ஏரியாவை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லிக்கிட்டே வந்தார். ஸ்டாப் பண்ண ஹோட்டல்ஸ், காஃபி ஷாப் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருந்தது. கைடு நமக்கு கரெக்டானவங்களை அமைஞ்சிட்டாங்கனாலே அந்த வெக்கேஷன் பாதி நமக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.